அந்த காட்டோட எல்லையில ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த பெரிய மரத்துல இருக்கிற பழங்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. அந்த மரம் யாருக்கு அந்த பழங்களை கொடுக்கணும்னு விருப்பப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பழங்கள் கிடைக்கும். அந்த மரம் தன்னுடைய மரத்துல இருக்கிற பழங்களை யார் யாருக்கு கொடுக்கணும்னு சில குறிக்கோள்களை வச்சிருந்தது. அந்த மரம் சோம்பேறிகளுக்கு அந்த பழங்களை நிச்சயம் கொடுக்காது. அதுபோல மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கும் அந்த பழங்களை கொடுக்காது. யாரெல்லாம் உண்மையான கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மரம் உதவி செய்யும். இது இப்படி இருக்க, அப்போ அந்த காட்டில் பயங்கரமான கோடைக்காலம். அதனால எந்த மரங்கள்லையும் அதிகமான கனிகள் இல்லை. அந்த காட்டில் வசிக்கிற பறவைகளுக்கு பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருந்துச்சு. ஒரு நாள் சுஜுக்குருவி காடெல்லாம் பழங்கள் தேடி அலைஞ்சது. ஆனால் அப்படி அலைஞ்சும் சுஜுக்குருவிக்கு ஒரு பழம் கூட கிடைக்கல. கடைசியாக சோர்வடைஞ்சு போன சுஜுக்குருவி அந்த பெரிய மரத்தினுடைய இலையில உட்காந்துச்சு. இன்னைக்கு முழுக்க இந்த காடு ஃபுல்லாக அலைஞ்சோம், ஆனால் எனக்கு எந்த பழமும் கிடைக்கல. பாவம் என் குழந்தை ரொம்ப பசியாக இருப்பா. இன்னைக்கு அவ பசியோடு தூங்க போகிறத நினச்சாலே மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இப்படி சுஜுக்குருவி புலம்பிட்டு இருக்கிறத அந்த மரம் கேட்டுச்சு. அந்த மரமும் சுஜுக்குருவிக்கு உதவி செய்ய விருப்பப்பட்டுச்சு. உடனே தன்னுடைய மரத்தில் இருந்த 2 பழங்களை கீழே விழ வச்சுது. அட, என்ன இது ஆச்சரியம்! இவ்வளோ நேரமா இந்த மரத்துல பழங்களே நான் பார்க்கலையே. திடீர்னு எப்படி இந்த மரத்துல பழங்கள் வந்தது? குருவி, நான் ஒரு அதிசய மரம். நான் யாருக்கு உதவி செய்கிறேன்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பழங்கள் கிடைக்கும். முக்கியமாக கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்வேன். அதனால தான் இப்போது உனக்கு என்னுடைய பழங்கள் கிடைச்சிருக்கு. இதை கேட்ட சுஜுக்குருவி சந்தோஷமாக மரத்துக்கு நன்றி சொல்லி அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போணுச்சு. மறுபுறத்தில் அதே காட்டில் வசித்து வர்ற ராணிக்காகமும் காடு முழுக்க உணவு தேடி அலைஞ்சது. ராணிக்காகத்துக்கும் எந்த பழங்களும் கிடைக்கல. ரொம்ப சோர்வடைஞ்சு போன ராணிக்காகவும் சுஜிக்குருவினுடைய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துச்சு. அங்கே சுஜிக்குருவினுடைய வீட்டில் பழங்கள் இருக்கிறத அந்த காகம் கவனிச்சது. சுஜி, நானும் இந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே இந்த பழம் கிடைக்கல. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இந்த பழம் கிடைச்சது? நீ இந்த பழங்களை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? அதுவா ராணி அக்கா, நானும் அலைஞ்சு திரிஞ்சேன், ஆனால் எனக்கும் எந்த பழமும் கிடைக்கல. கடைசியாக நான் ஒரு மரத்தினுடைய இலையில உட்கார்ந்தேன். அந்த மரத்துல இருந்து எனக்கு 2 பழம் கிடைச்சது. அந்த பழத்தை தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா சுஜி, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. நீ வச்சிருக்கிற பழத்துல எனக்கு ஒரு பழம் கொடுத்தேன்னா நானும் அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய். சரி ராணி அக்கா, நான் உங்களுக்காக கண்டிப்பா இந்த உதவியை செய்வேன் அப்படின்னு சொன்ன சுஜிக்குருவி தான் கிட்ட இருந்த பழத்தை ராணிக்காகம் கிட்ட கொடுத்தது. ராணிக்காகமும் ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குனுச்சு. மறுநாள் ராணிக்காகமும் சுஜிக்குருவியும் ஒன்றா சேர்ந்து உணவு தேட போனாங்க. வழக்கம் போல் அன்னைக்கும் அவங்க 2 பேருக்கும் எந்த பழங்களும் கிடைக்கல. வேற வழி இல்லாத 2 பறவைகளும் அந்த பெரிய மரத்தினுடைய கிளையில் உட்கார்ந்தாங்க. அந்த 2 பறவைகளும் கஷ்டப்படுறத பார்த்த அந்த மரமும் அந்த 2 பறவைகளுக்கும் தேவையான பழங்களை கொடுத்தது. பிறகு அந்த 2 பறவைகளும் சந்தோஷமாக அந்த பழங்களை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குனாங்க. ஒரு வழியாக மறுநாள் பொழுதும் வந்தது. இப்போ ராணிக்காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. என்னதான் நம்ம இந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சாலும் நமக்கு எந்த உணவும் கிடைக்க போகிறதில்ல. இதுக்கு எதுக்காக நம்ம வீணாக இந்த காடு முழுக்க அலைஞ்சு திரியணும்?
நம்ம வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு மாலை பொழுது ஆன பிறகு அந்த மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்டால் அந்த மரம் வழக்கம் போல் நமக்கு பழங்கள் கொடுக்க போகுது. இதுக்காக ஏன் அலைஞ்சு தெரியணும் அப்படின்னு யோசிச்ச அந்த காகம் அன்னைக்கு உணவு தேட போகலை. தான் வீட்டில் படுத்து சோம்பேறியாக தூங்குனுச்சு. மறுபுறத்தில் சுஜிக்குருவி வழக்கம் போல் காடு முழுக்க உணவு தேடி அலைஞ்சது. ஒரு வழியாக அன்னைக்கு மாலை பொழுதும் வந்துச்சு. 2 பறவைகளும் அந்த மரத்துக்கு வந்தாங்க. மரமே, இன்னைக்கும் நாங்கள் காடு முழுக்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சோம். ஆனால் எங்களுக்கு வழக்கம் போல் பழங்கள் கிடைக்கல. நீ தான் இன்னைக்கும் எங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி ராணிக்காகம் சொன்னதும் மரத்துக்கு ராணிக்காகத்தினுடைய தந்திரம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏய் சோம்பேறி காகமே, உன்னுடைய தந்திரம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இன்னைக்கு பகல் முழுக்க உணவு தேடவே இல்லை. நீ உன்னுடைய வீட்டில் படுத்து சோம்பேறியாக தூங்குனது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல. இன்னைக்கு உண்மையாகவே கஷ்டப்பட்டது சுஜிக்குருவி தான். அதனால் என்னுடைய உதவியும் சுஜிக்குருவிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரத்தில் இருந்த பழங்களை சுஜிக்குருவிக்காக அந்த மரம் கீழே விழ செஞ்சது. ஆனால் சுஜிக்குருவிக்கு முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்ட அந்த காகம் அந்த பழங்களை திருட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கடவுளே, எனக்காக நீ கொடுத்த பழங்களை அந்த காகம் எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய குழந்தை வேற பசியில் இருப்பா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே. அந்த காகம் இப்படி என்னை ஏமாத்தோன்னு நான் நினைக்கவே இல்லை. சுஜி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. தப்பு செஞ்ச அந்த காகத்துக்கு நான் தண்டனை கொடுக்குறேன். இப்போ உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் தேவையான பழங்களை நான் தரேன். நீ அதை எடுத்துட்டு போய் நிம்மதியாக சாப்பிடு அப்படின்னு சொன்ன அந்த மரம் சுஜிக்குருவிக்கு மறுபடியும் பழங்கள் கொடுத்தது. அந்த பழங்களை எடுத்துக்கிட்ட சுஜிக்குருவியும் நிம்மதியாக தன்னுடைய வீட்டை நோக்கி போணுச்சு. அப்புறம் சுஜி அந்த பழங்களை தன் குழந்தைக்கும் கொடுத்தது. மறுபுறத்தில் அந்த மரம் ராணி காகத்துக்கு சரியான தண்டனை கொடுக்க நினச்சிது. அதனால் ராணி காகம் கொண்டு போன பழங்களை தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி கெட்டுப்போன பழங்களாக அந்த மரம் மாத்திருச்சு. இது தெரியாத ராணிக்காகமும் தான் வீட்டுக்கு போய் அந்த பழங்களை சாப்பிட நினச்சிது. ஆனால் அந்த பழங்கள் அழுகி போய் புழுக்களோடு இருந்தது. இதை பார்த்த ராணிக்காகவும் ஏமாந்து போயிடுச்சு. அட கடவுளே, நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. நான் உண்மையாக உழைச்சிருந்தா அந்த மரமே எனக்கு பழங்கள் கொடுத்துருக்கும். நான் சுஜிக்குருவியை ஏமாத்த நினச்சி கடைசியில் நானே ஏமாந்து போயிட்டேன். இனிமேல் எனக்கு அந்த மரம் பழங்களே கொடுக்காது. இன்னைக்கும் நான் பட்னி தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடுத்தவங்களை ஏமாத்த நினச்சோன்னா கடைசியில் நாம தான் ஏமாந்து போகணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.